ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பா டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் பொது தமிழில் இருந்து கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது 2012 கேட்கப்பட்ட பொது தமிழ் வினா. வாங்க, பின்வருவனவற்றுள் எது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் நூல் அன்றுன்னு கேட்டிருக்காங்க. கடைசீட்டில் நூல் முடிக்கல, நூல் அன்றுன்னு கேட்டிருக்காங்க. சந்தன பேழை அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்தது, மதிமன்னும் மாயவன் வால்முகம் ஒக்கும் கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும் மேற்கண்ட பாடலில் அமைந்துள்ள தொடைகளின் அடிப்படையில் எது சரியான கூற்றுன்னு பார்த்தோம்னா அடியதிகையும் அடியேப்பும் வந்துள்ளன இருக்கு. பாருங்க, அடியதிகைனா முதல் லைனுக்கும் இரண்டாவது லைனுக்கும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் அடியதிகை. அடுத்து அடியேப்புனா ஒக்கும் ஒக்கும்னு வந்திருக்கு. இதை எழுதிட்டு இந்த பாடல் கிருஷ்ணரை பற்றி கூறியிருப்பாங்க. அதாவது இது நான்மணிக்கடிகையோட கடவுள் வாழ்த்து பாடல். கிருஷ்ணரை பற்றி கூறியிருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, டிலிஜென்ஸ் என்ற சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பு தவறானது. சிரத்தை, ஊக்கம், அக்கறை இதெல்லாம் சரியான விடை. அடுத்தது, பொருந்தாத இணையை கண்டறிக. தன் அப்படின்னா குளிர், கார் அப்படின்னா கருமை, மறு அப்படின்னா குற்றம், வீறு அப்படின்னா விளக்குங்கிறதான் தவறானது. அடுத்தது, பொருந்தா இணையை கண்டறிக. இல்யூஷன் அப்படின்னா மெய் தோற்றம் அப்படிங்கிறதான் தவறான விடை. அடுத்தது, மற்றது பாருங்க. இமேஜ் அப்படின்னா பிரதிமை, இல்வில் அப்படின்னா கெட்ட எண்ணம், இம்யூன் அப்படின்னா வெளிசாமாக்கு. அடுத்து, மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக இது எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. கட்டளை வாக்கியம். செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. நாட்டுப்பற்று நாடக கலைஞர்களால் வளர்க்கப்பட்டது அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து, பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாத தனியாக வச்சுங்க. புயல் அப்படின்னா மேற்கிலிருந்து வீசும், இது தவறானது. கொண்டல் கிழக்கிலிருந்து வீசுவது, தென்றல் தெற்கிலிருந்து வீசுவது, வாடை வடக்கிலிருந்து வீசுவது, இது ரைட்டு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, வரிசைப்படுத்துக. திரிகிருகம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இதை ஞாபகம் வச்சுங்க. திரிகிருகம், சுக்கு, மிளகு, திப்பிலி. இதில் இவங்க வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க, அகர வரிசைப்படுத்துகன்னு கேட்கல, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? சேவல் கூவி பொழுது விடிந்து கண் விழித்தான். சேவல் கூவி பொழுது விடிந்து கண் விழித்தான், இதுதான் சரியான விடை. கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது அப்படிங்கிறதான் சரியான விடை. புலி வந்தன, அதில் வந்தனங்கிறது பன்மையில் வருது. அதுகள் இங்கே உள்ளது அப்படிங்கிறது தவறான விடை. தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன அப்படிங்கிறதும் தவறானது. அடுத்து, நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று. இப்பாடலில் வரும் உம்மை தொகையை இடம்பெற்றுள்ள நூல் நல்ல தாய் தந்தை. நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய புராணத்து பாடல், ஞாபகம் வச்சுங்க. பெரிய புராண பாடல் தான் இது, அதுவும் ஓல்டு புக்கில் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. பெயர் சொல்லின் வகை அறிக. வாழ்க்கை அப்படின்னா அது தொழில் பெயர். அடுத்தது, பொறுத்துக. மக்கள் பெயரை மக்கள் பெரியாரை போற்றுகின்றன, இது செய்வினை. பெரியாரால் மக்கள் பெரியார் மக்களால் போற்றப்படுகின்றார் அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை. ஆள் வருது, ஆள் பட்டது, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. இது செயற்பாட்டு வினை. என்ன பெரியாரின் பொதுநல தொண்டு, இது உணர்ச்சி வாக்கியம். பெரியாரை அனைத்து மக்களும் போற்றுவர் அப்படிங்கிறது செய்தி வாக்கியம். அடுத்தது, ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. இக்குறளில் அடியெதுகையை எழுதுக. அடியெதுகைனா மேலே இருக்கிற லைன் கீழே இருக்கிற லைனில் இரண்டாம் எழுத்து ஒன்றிய வருவதுதான் அடியெதுகை. ஒன்றாமை பொன்றாமை அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்தது, சுற்றத்தார் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தன்
பெற்றத்தார் பெற்ற பயன். இதில் இணை மோனையை அமைவது எது அப்படின்னு கேட்டிருக்கங்க. இணை மோனை அப்படின்னா சுற்றத்தால் சுற்ற அப்படிங்கிறது. ஒன்றாம் வார்த்தையிலையும் இரண்டாம் வார்த்தையிலையும் முதல் எழுத்து ஒன்று தான் மோனை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. உருவகம் அப்படின்னா அது மரப்பாவை அப்படிங்கிறதான் தவறான விடை. அடுத்து மற்ற மூணையும் பார்த்து வச்சுங்க. நூற்கடல், நான்வேலி, கற்பகக்கனி இதெல்லாம் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இப்படி கேட்கணும்னு அவசியம் இல்லை. கற்பகக்கனி என்பது என்ன இலக்கண குறிப்பு தருகன்னு கூட கேட்கலாம். பெயர் சொல்லின் வகை எதுவென அறிக. இவள் அப்படின்னா அது சுட்டுப்பெயர். அடுத்து தாமரை பெயர் சொல்லின் வகை அறிக, பொருட்பெயர். அடுத்து பண்பு பெயர் சொல்லினை பொறுத்துக. செம்மை அப்படின்னா நிறப்பண்பு, கூம்பு அப்படின்னா வடிவ பண்பு, கிலோமீட்டர் அப்படின்னா அது அளவு பண்பு, காரம் அப்படின்னா அது சுவை பண்பு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கீழ்கண்டவற்றில் எது சரியானது? பாருங்க, ஆப்ஷன் சி தான் ரைட்டு. துரும்பின் மெலிந்த தேகம், துலங்கிடும் குளிர்ந்த பார்வை, அதுதான் சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கீழ்கண்டவற்றில் எது சரியானது? இசையின் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ளார் அப்படிங்கிறதான் சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாகி கொண்டே வருகின்றன அப்படிங்கிறதான் சரியான விடை. பாருங்க, நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாகி கொண்டே வருகின்றன. மற்ற 3 லைனையும் படித்து பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிய. வளர் சோலை அப்படிங்கிறதான் பொருந்தாதது ஒருபுட் பன்மொழியில். இதை ஞாபகம் வச்சுங்க. வளர் சோலை மட்டும்தான் பொருந்தாதது. பொருந்தா இணையை கண்டறிக. தாளம் போடுகிறான் அப்படின்னா இன்ப பாடுகிறான் அப்படிங்கிறதான் பொருந்தாத இணை. அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிக. புந்தி அப்படின்னா பூங்கா அப்படிங்கிறதான் தவறான விடை. அதாவது பொருந்தாதது அது, ஆனால் சரி கொடுத்துருக்காங்க. கான் அப்படின்னா அடவி, அடவினால காடு, கான்னால காடு. படிருனா வஞ்சம், வேணினா சடை. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்க. கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின். இதில் தமிழாய்வு எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறதான் சரியான விடை. இதை பார்த்துங்க, இதற்கு ஒரு கேட்பாங்க. அடுத்து பிரித்தெழுதுக. பிணி நோயுற்றார். இது பிரித்தெழுதுனா பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர். பிணி நோயுற்றோர் அப்படிங்கிறது பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர். அடுத்து அகர வரிசைப்படி சீர் செய்க. ஊன், ஞான், பான், பூன் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கங்க. முதல் எழுத்து எப்பயுமே உயிரெழுத்து தான் வரணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அப்படிங்கிறதான் சரியான விடை. எது கலவை வாக்கியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல்வர் டில்லிக்கு செல்கிறார் அப்படிங்கிறது கலவை வாக்கியம் இல்லை. அடுத்து பட்டியல் ஒன்றுடன் இரண்டை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. தனி வாக்கியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பாலு கந்தனை வணங்கினான். பாலு கந்தனை வழங்கினான். வினா வாக்கியம் குழந்தைக்கு என்ன தெரியும். கட்டளை வாக்கியம் எழுந்து நில் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம். கலவை வாக்கியம்னா யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வு வளம் பெறும் அப்படிங்கிறது கலவை வாக்கியம். அடுத்தது பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிய. பெயரச்சம் அப்படின்னா இதில் ஆன்ற, புரிந்த, நீங்கியன்னு வந்திருக்கு. புக்கு அப்படிங்கிறது வினையச்சம். அடுத்தது இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. உண்மை தொகைக்கு குணம், குறி அப்படிங்கிறதான் சரியான விடை. ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக. 3, 4 தான் சரியான விடை. ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது. அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இதுதான் இப்பு. 2 இப்பு வந்திருக்கு. மற்ற எதுலேயுமே பாருங்க இது வரல. பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல்.
அன்பெனப்படுவது தன்கிளை செரா ஆமை. அங்கே ஆவக்கானோம், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இயல் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயல் அப்படின்னா வினையச்சம் இயன்று அப்படிங்கிறது வரணும். விடைக்கேற்ற வினாவை தேர்க. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி. இதில் என்னன்னு பார்த்தோம்னா ஆள்வினை இன்மையால் என்ன நேரும். விடைக்கேற்ற வினா ஆள்வினை இன்மையால் என்ன நேரும் அப்படிங்கிறதான் சரியான விடை. உயிரிழப்படையின் வகைகள் எத்தனை? 3. அது என்னென்னு பார்த்தோம்னா சொல்லிசை அளபடை, இசை நிறை அளபடை, செய்யிலிசை அளபடை. அடுத்தது பொறுத்துக்க. டைஜஸ்ட் அப்படின்னா சுருக்கம், டைஜஷன் அப்படின்னா தான் ஜீரணமாதல். டைஜஸ்ட்னா சுருக்கம், டைஜஷன் அப்படின்னா தான் ஜீரணமாதல். டிஜிட் அப்படின்னா விரவிடை, டிஜிட்டல் அப்படின்னா விரல் சம்பந்தமான. இதை ஞாபகம் வச்சுங்க. டைஜஸ்ட் அப்படின்னா சுருக்கம், டைஜஷன் அப்படின்னா ஜீரணமாதல், டிஜிட் அப்படின்னா விரவிடை, டிஜிட்டல் அப்படின்னா விரல் சம்பந்தமான. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்க. தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. மொழியுணர்ச்சி எங்கு தென்படாது அப்படிங்கிறதான் இதற்கான சரியான விடை. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்க. நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உற கண்டுளந்துடித்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டுளம் துடித்தேன். கண்டு உள்ளம் துடித்தேன் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. யாரை கண்டு உள்ளம் துடிக்கிறது அப்படிங்கிறதான் இதற்கான சரியான விடை. அடுத்து சிறுகதை அமைப்புடன் முதலில் தோன்றிய சிறுகதை நூல் மங்கையர்க்கரசியின் காதல் முதலிய கதைகள். சிறுகதை அமைப்புடன் முதலில் தோன்றிய சிறுகதை நூல் மங்கையர்க்கரசியின் காதல் முதலிய கதைகள். புரட்சித்துறவி என அழைக்கப்படுபவர் ராமலிங்கம். புரட்சித்துறவி என அழைக்கப்படுபவர் ராமலிங்கம். அடுத்து பிஞ்சிலே பழுத்தது போல ஊமை தொடருக்கு பொருத்தமான பொருளை எழுதுக. முதிர்ச்சி இன்மை அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து எது தவறு அப்படிங்கிறது ஓட்டை சட்டியானாலும் இனிக்கும் அப்படிங்கிறதான் இதில் தவறான விடை. பட்ட காலில் ஏற்படும் கெட்ட குடியை கெடும். அன்பான நண்பனே ஆபத்தில் அறி. மரணம் நாட்காட்டி பார்க்காது. இதெல்லாம் சரியான விடை. அடுத்தது கொடுக்கப்பட்ட குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு தருக. ஆக்கங்கேடனும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு. இதில் கேடும் சோர்வு, இதில் பாருங்க கேடும் அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், காத்தோம்பல் அப்படிங்கிறது ஒருவர் பன்மொழி, சோர்வு அப்படிங்கிறது தொழில் பெயர். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. விடைக்கேற்ற வினாவை தேர்க. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. குளவிக்கு இனிதாவது எது? பிணியின்றி வாழ்தல் இனிதே. இந்த கேள்வியை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க, அதாவது ஆன்சரை படித்து பார்த்து மேலே இருக்கிற கொஸ்டினை படிச்சிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். மடநடை மஞ்சை அகவ கடல் முகந்து. இத்தொடரில் அமைந்துள்ள தொடைகளின்படி பின்வரும் நூற்றுள் எது சரியான கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தொடரில் சீர்மோனையும் சீரெதுகையும் வந்துள்ளது. சீர்மோனைனா முதல்ல இருக்கிற அடி அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதில் சீர்மோனை அப்படின்னா முதல்ல இருக்கிற எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை. சீரெதுகைனாலும் அப்படிதான், இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது சீரெதுகை. அதாவது மட கடல். இதை ஞாபகம் வச்சுங்க. இதில் மஞ்சை அப்படிங்கிறது மயில், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சரியாக கடைசி விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்க. நீடுலி காக்கும் கை காராளர் கையின் சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் இதற்கேற்ற சரியான விடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த தடவை இதை திருத்திக்க பார்க்குறேன். நன்றி.